ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜிகேவி சேனல். இன்றைக்கி கருணக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான தவா ரோஸ்ட்டு தாங்க பண்ண போகிறோம். இது நல்லா மொறுன்னு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், அதே மாதிரி மீதி எல்லாம் கலந்த சாதத்துக்கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கருணக்கிழங்கை நல்லா அந்த மாதிரி பெருசாக அரிஞ்சு வச்சு ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு போட்டு ஒரு அரை வேக்காடு வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. கருணக்கிழங்கு ரொம்ப வேகக்கூடாது. ஒரு 50% இல்லை 60% வெந்திருந்தால் போதுங்க. அதை பாருங்கள், குத்தி பார்த்தா எனக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கு, போதுங்க. இப்போது வேக வச்சுருக்கிற அந்த கருணக்கிழங்கை தண்ணி வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு அது கூட மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு எடுத்து வச்சுருக்குறாங்க. உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். நான் ஆல்ரெடி வேக வைக்கும் போதே மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சுருக்குறாங்க. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க. தண்ணி நல்லா ஈவனாக எல்லா மசாலாவும் சேர்ந்து வர்ற மாதிரி எல்லாம் கலந்து எடுத்துக்கணுங்க. நான் கலந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். மசாலா இதில் நான் வேறு எந்த கலரும் சேர்க்கலைங்க. இது நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். மற்றபடி நான் வேறு எந்த கலரும் சேர்க்கலை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அந்த பேஸ்ட்டு, நம்ம கலந்து வச்ச பேஸ்ட்டு. இப்போது இந்த பேஸ்ட்டோடு எடுத்து அந்த ஒவ்வொரு கருணக்கிழங்கையும் நல்லா அந்த மசாலா தடவி அப்படியே எடுத்து வைக்கலாங்கங்க. ஒரு ஸ்லைடாக எடுத்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா தேய்ச்சி அதை கொஞ்சம் எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுருக்கிற எல்லா கருணக்கிழங்கையும் இதே மாதிரி மசாலாவோட டிப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊறுற அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிக்கலாங்க. நான் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி தாங்க. இதோ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. நம்ம மசாலா அந்த கருணக்கிழங்குல நல்லா ஒட்டி இருக்குது பாருங்கள். அது பிரியவும் பிரியாதுங்க. நம்ம ரோஸ்ட்டு பண்ணும்போது பிரியவும் பிரியாது. நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. மசாலா மொத்தமும் கருணக்கிழங்குல நல்லா ஒட்டி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து நாம் ஒவ்வொன்றா வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு நான் ஒரு இரும்பு தவா வச்சுருக்குறேங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நாம் இந்த டிப் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்கு எடுத்து ஒன்றா அதில் வைக்கலாங்கங்க. கருணக்கிழங்கு ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இப்படி இருந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு அதே ஒரு 5 நிமிஷம் வச்சுன்னு இருந்து சிம்மிலே வச்சுன்னு இருந்து எடுத்துடலாங்க. மசாலா பாருங்கள் எங்கேயும் பிரியல, சூப்பராக இருக்குங்க. இது செய்கிறதுக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். மசாலா பிரியாமல் அப்படியே நமக்கு வருங்க. மீன் வறுவல் மாதிரியே வருங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா வந்த உடனே திருப்பி போடுறேன் பாருங்கள். மசாலாலாம் நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள். அதில் பிரியவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்கும். சூடாக சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு கிறிஸ்பாக இருக்குங்க. நீங்களும் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம கருணக்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வச்சுன்னு இருந்துட்டு தனியாக எடுத்து வச்சிட வேண்டியது தானுங்க. நான் எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது நாம் இன்றைக்கி தயிர் சாதத்தோடு தாங்க நான் இந்த டிஷ்ஷு வச்சு பரிமாற போகிறேன். சூப்பராக இருக்குங்க. தயிர்லாம் எதுவும் தாளிக்காமல் வெறும் சுட சாதத்தில் வெறும் தயிரும் உப்பு மட்டும் ஊற்றி இந்த வாழைக்காக ரோஸ்ட்டை வச்சு கருணக்கிழங்கு ரோஸ்ட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம கருணக்கிழங்கு தவா ரோஸ்ட்டு. நீங்கள் எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கும் கொடுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.